வணக்கம் ஜெய நண்பர்களே. 2025 ஆவணி மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான பலன்கள். இந்த ஆவணி மாதத்தில் சூரியனானது சிம்ம ராசியில் ஆட்சி நிலை பெற்று கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு வரும். மாதத்தின் பிற்பகுதியில் புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் கிரகண அமைப்புகள் இருக்குது. பட் நம்ம ஊரில் இது பெருசாக தெரியாது, ஒரு பார்ஷியலாக தான் வேலை செய்யும். பட் நார்மலாகவே இந்த கிரகண அமைப்புகள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் என்பது ஜென்ரலாகவே எல்லா விஷயங்களும் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் அரசியல் மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், நிதிநிலை சார்ந்த விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட், மீடியா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதிக பேசுபொருளாக இருக்கும். பட் அதெல்லாமே ஒரு நெகட்டிவான ஷேரில் பேசுபொருளாக இருக்கும். அதாவது பொதுவான வகையில் மக்கள் விரும்பத்தகாத வகையில் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சங்கடத்தோடு பேசுபொருளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இந்த முறை பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இளம் பெண்கள். அதாவது இந்த மாதிரியான கிரகண அமைப்புகள் வரும்பொழுது பெரும்பாலும் இந்த உயிரினங்களுக்கு செக்ஸுவல் ப்ரெஷர் அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சைக்கோத்தனமாக நடந்துப்பாங்க. இதெல்லாம் ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அதனால் இந்த மாதிரியான காலகட்டங்களில் மெயினாக அந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, அகாத உறவுகள், சகவாசங்கள் போன்ற விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான சங்கடங்கள் அதிகம் ஏற்படும். அதிலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதம் நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படி பாதிக்கப்பட்டாங்க, இப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு நிறைய நியூஸ் வரும். இது ஆவணி மாதம் ஃபுல்லாகவே வேலை செய்யுது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. மகர ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ரகதியில் செயல்பட்டு வர்றாங்க. தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் கொஞ்சம் ஏற்குமாறாகத்தான் இருக்குது. ஏன்னா மகர ராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. காரியங்களில் கருத்தாக இருப்பீங்க. வெளி விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் இருக்குது. மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு அனுசரித்து போய்க்கலாம். இருந்தாலும் மற்றவங்க வகையில் பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் மனசுக்கு சின்ன சின்ன கண்டிப்புகளை, கடுப்பான விஷயங்களையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொன்றும் நினச்சி பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அப்படி மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம். அதனால் கூட இருப்பவங்க வகையில் பேச்சுவார்த்தைகளில் கவனம் எடுத்துக்கங்க. மற்றபடி காரியங்களில் சாதகமான அமைப்புகளை பார்க்க முடியும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும். அது வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படலாம். பிரயாணங்களில் வேகத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது திடீர்னு கண்மூடித்தனமான வேகம் எடுக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் ஒரு கலவையான அமைப்புகளில் தான் இருக்குது. குடும்ப சுமைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். குடும்பத்தில் இருக்கவங்க கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கத்தான் செய்வாங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு அனுசரித்து போய்க்கலாம். உடன்பிறப்புகள் வகையில் பட்டுப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது. கணவன் மனைவி உறவுகள், பேச்சுவார்த்தைகள் மட்டும் கவனம் எடுத்துக்கங்க. மற்ற விஷயங்கள் சாதகமாக தான் இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அனுசரித்து போய்க்கலாம். எல்லாமே சாதகமாக இருக்கும். பெரியவர்கள சங்கடம் எதுவும் இருக்காது. எதுவாக இருந்தாலும் சமாளித்து போய்ப்பீங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ரெண்டுமே அளவான அமைப்புகளாக வேலை செய்யுது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் காரியத்தில் கருத்தாக இருப்பீங்க. வாடிக்கையாளர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்புகள் தான் இருக்கு. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கு. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் அளவான நிலைகளாக செயல்படுது. சிந்தித்து செயல்படுங்க. மொத்தத்தில் இந்த மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் காரியங்களில் சிறப்புகளை பார்க்க முடியும். பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்களை கவனம் எடுத்துக்கங்க. மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.